நாம டெய்லி குடிக்கிற தண்ணி இயற்கையா பல கற்களையும் பாறைகளையும் மலைகளையும் கடந்து வரும்போதும், தண்ணீரை சுத்திகரிக்கிற ஃபேக்டரிஸ்ல இருந்து பல பைப்ஸ் வழியா வரும்போதும், கெமிக்கல் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் போட்டிருக்கிற விளைநிலங்கள் வழியா கடந்து வரும்போதும் அதுல உள்ள மினரல்ஸ் அண்ட் மற்ற ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எல்லாம் தண்ணியில கலந்துடும். இதைத்தான் டிடிஎஸ்னு சொல்லுறோம். தண்ணியில இந்த டிடிஎஸோட அளவை பொறுத்து தான் அதோட தரத்தை நிர்ணயிக்கிறாங்க. பொதுவா கால்சியம், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், கார்பனேட், ஹைட்ரஜன் கார்பனேட், குளோரைட், சல்பேட் அண்ட் நைட்ரேட் தான் இந்த டிடிஎஸ்க்கு முக்கிய பங்களிக்கிறவை. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்டேஷன் படி டிடிஎஸோட வேல்யூ 600 மில்லிகிராம் பெர் லிட்டருக்கும் கம்மியா இருந்தா அது குடிக்கிறதுக்கு ஏத்த தண்ணியும், 1000 மில்லிகிராம் பெர் லிட்டருக்கு மேல போனா அது குடிக்க தகுதி இல்லாததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டிடிஎஸோட அளவை ஈஸியா ஒரு 200 ரூபாய்க்கு விற்கிற டிடிஎஸ் மீட்டர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நான் என் கையில வச்சிருக்கிறது ஒரு டிடிஎஸ் மீட்டர். இப்போ இதை நான் எங்க வீட்டு நார்மல் டேப் வாட்டர்ல வைக்கிறேன். டிடிஎஸ் வேல்யூ பாருங்க, above 600 இருக்கு. இந்த தண்ணி ஆரோ ஃபில்டர் வழியா ஃபில்டர் ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, வேல்யூ 200க்கும் கீழே வந்துருச்சு. பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிகமா டிடிஎஸ் இருக்கிற தண்ணியை குடிக்கிறது மூலியமா மனிதனுக்கு வரும் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் பத்தி இதுவரைக்கும் போதுமான ஆதாரங்கள் இல்லைனாலும், தண்ணியில அதிகப்படியான காப்பர் அண்ட் லெட் இருந்து அதை நம்ம குடிச்சிட்டு வந்தா கண்டிப்பா உடலுக்கு கேடுதான். சிட்டிஸ்ல மட்டும்தான் இந்த டிடிஎஸோட வேல்யூ அதிகமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சோ உங்க வீட்டு தண்ணியில எவ்வளவு டிடிஎஸ் இருக்குன்னு மெஷர் பண்ணி பாத்துக்கிறது நல்லது.